நான் உங்கள் சிவரஞ்சனி ஃப்ரம் சிஎல்எஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில், ஃபேஸ்புக்கில், தென் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்லன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வந்து வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சாலிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் மாஸ்கோட டெமோ அண்ட் ரிவ்யூ அதுதான் வந்து நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் மாஸ்க் வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஐஸ்கிரீம் மாஸ்கில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, நான் ஃப்ரண்ட்டில் காமிச்ச மாதிரி மேக்ஸிமம் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பண்ணக்கூடியது இந்த கொரியன் ஸ்கின்னில் தான் வந்து டெஸ்ட் பண்ணி வந்து நமக்கு டெமோ காமிச்சிருப்பாங்க. ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் நிறைய மங்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் மாஸ்க்கை வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெட்டான கிளாத் வச்சுட்டு இப்படி தொடச்சி எடுத்தாங்க அப்படின்னா அது எல்லாம் கிளியர் ஆகிட்டு ஒரு சைடு ஃபுல்லாக க்ளீன் அண்ட் கிளியராக வந்து ஆயிரும். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சாலிக் ஆசிட் ஒரு ஐஸ்கிரீம் மாஸ்க் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஷார்ட்ஸ்லாம் காட்டுற மாதிரி நிஜமாக இது பாசிபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாக வந்து பாசிபிள் ஆகாது. நம்மளும் வந்து ரிவ்யூ டெமோக்காக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி ஒரே ஸ்டெப்பில் பாசிபிள் ஆகும்னு தெரில. பட் நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லாங்குவேஜ் நமக்கு புரியாத லாங்குவேஜ் தான். இந்த சாலிசிலிக் ஆசிட் ஐஸ்கிரீம் மாஸ்க் அப்படிங்கிறது மட்டும் இங்கிலீஷில் இருக்குது. 300 mlங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும்தான் இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பேட்ச் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம கையிலேயே வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணலாம். எப்போது காதுக்கு பின்னாடி அப்ளை பண்ணணும், நான் இப்போ கையில் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது எரிச்சல் சென்சேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பேட்ச் டெஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது இந்தளவுக்கு வந்து ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த லிக்விடி ஃபார்ம்லேயே தான் வந்து இருக்குது. பட் எரிச்சலெல்லாம் எதுவும் வந்து அந்த இடத்துல எனக்கு இல்லை. ஸோ தைரியமாக ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்ப்போம். பட் இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸில் இருக்க எல்லாமே வந்து மறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாட் பாசிபிள் தான். பட் இது வந்து நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியும் வந்து இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் வந்து போயிடும் நிஜமாலுமே தான். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலெல்லாம் போகாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து க்யூர் ஆகும். இது ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 300 to 400 தான் வந்து நான் பிக் பண்ணி வாங்கியிருந்தேன். பட் அது வந்து நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வந்து இந்த ஆசிட் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். பார்லர்லாம் வந்து மேக்ஸிமம் செய்வாங்க. பட் அதுலேயும் வந்து இதில் காற்று லெவலுக்கெல்லாம் வந்து நமக்கு ரிசல்ட் வராது, கன்ஃபார்மாக வராது. ஸோ இதை இப்போ நம்ம இந்த ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுவோம். இந்த இடத்துல எனக்கு ஒரு பிம்பிள் இருக்குது. தென் இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் பிளாக் மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, டேமேஜாக இருக்குது ஸ்கின்னு. ஸோ ஃபேஸில் எந்த மேக்கப்புமே வந்து இல்லை. ஜஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் ப்ரெசன்டபுளாக இருக்கணும்னு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதை இப்போ எடுத்துப்போம். நல்லா இந்த கெட்டியாக இருக்கும் தெரியுங்களா, ஆலோவேரா ஜெல் அந்த மாதிரி இருக்குது. ஸ்மெல்லு ஏதோ சோப்போட ஸ்மெல்லு வருது. ஸோ அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நம்மளும் அப்ளை பண்ணிப்போம். அப்போது 15 நிமிஷம் கழிச்சு அப்படியே சூப்பர் டூப்பர் ஆகுது என்னன்னு. அப்புறம் இங்கே ஒரு பிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அங்கே அப்ளை பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்ம எதுக்கும் ஒரு சைடு மட்டும் கம்மியாகவே அப்ளை பண்ணிப்போம். இந்த பக்கம் ஃபேஸில் அவ்வளோக்கா டேமேஜ் எதுவும் இருக்காது. ஸோ அதையும் வந்து அப்ளை பண்ணி கெடுத்துக்க வேண்டாம், ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆகும் அதனால். ஸோ அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் காமெடியாக இருக்குது. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் வந்து 6:40 ஆச்சு. 6:50 வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஒரு வெட்டான கிளாத் வச்சு தொடச்சி எடுக்கலாம். அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி வந்துட்டு ரிமூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெயினாக ப்ராடக்ட் ரிவ்யூஸஸ் இருக்குது, பியூட்டி டிப்ஸ் இருக்குது, குக்கிங் வீடியோஸஸ் இருக்குது. ஏகப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து நான் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபர்கெட் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ
பக்கத்தில் கொஞ்சம் நேரம் கொண்டுட்டு வரேன். ஸோ சீக்கிரம் அப்சர்வ் ஆகும் இல்லைங்களா. ஸோ 15 minutes ஆகிடுச்சு. ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஒரு காட்டன் பேட் வச்சு தான் தொடச்சி பார்க்கலாம். ஸோ உள்ளே இருக்க அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் அப்படியே தோல் அப்படியே பிஞ்சிக்கிட்டு வந்து புதுசுக்கு வந்து குழந்தை ஃபேஸ் மாதிரி நம்ம ஃபேஸில் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம், தொடச்சி பார்க்கலாம். ஓகேங்களா. காட்டன் பேட் எடுத்துக்கலாம். 2 வந்துச்சு, 1 போதும். அப்படி வேறு குட்டி மாதிரி வச்சு போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால தான். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ காட்டன் பேட் ட்ரையாக இருக்குது. தொடச்சி பார்க்கலாம். மிராக்கிள் ரிசல்ட் வந்து தான் Oh no! சரி, இந்த பிம்பிள் எங்க இருந்தது? அதை அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துருச்சுன்னு பார்ப்போம். என்னப்பா பண்ணி வச்சிருக்கு? கொஞ்சம் உள்ள அமர்ந்துருச்சு. கொஞ்சம் பெருசாக இருந்தது. பிம்பிள் வந்து அமர்ந்துருச்சுப்பா. ஆமாம், ரொம்ப பெருசாக இருந்தது. கொஞ்சம் 1% மட்டும், ரொம்ப ஆசைப்படுறேன், 1% மட்டும் அமர்ந்துருச்சு. ஸோ இங்கே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணோம். ஃபேஷியல் ஸ்டெப்ஸில் வந்து கிளென்சர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் ஒரு மாதிரி க்ளீனாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இங்கே க்ளீனாக இருக்குது, டஸ்ட் ரிமூவ் ஆகிருக்கு. அது நம்ம அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி 15 minutes கழிச்சு தொடச்சி எடுத்தாலும் சேம் ரிசல்ட் தான் வந்து வரும். பட் இந்த பக்கம் கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. ஸோ ஃபேஸில் எந்த மேக்கப்பும் இல்லை அதனால. ஸோ இந்த பக்கத்தையும் வந்து இந்த காட்டன் பேட் வச்சு ஃபேன் போடாமல் வந்து ஆக்சுவலாக நான் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஃபேன் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா என்னோடய வாய்ஸ் கேட்காது. ஸோ அதனால ஸ்வெட் ஆகிக்கிட்டே இருக்குது. எல்லா வீடியோஸ்லையும் எனக்கு சேம் இதே ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. ஒரு காம்பேக்ட் பவுடர் போட்டு ஒரு ஃபீல் கொடுக்குது. இங்கே ஆயிலியாக இருக்குது. எதுவுமே ஃபேஸில் நான் மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் கூட இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்வெட் ஆகி வரிச்சிட்ருக்கு. ஸோ ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் அதில் பார்த்தோம் அப்படின்னா இதோட பேக்கேஜிங்லேயும் வந்து புரியாத லாங்குவேஜஸில் எழுதியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாம் போயிடும் அப்படின்னும் கொடுக்கல. எதுவும் இல்லை, நமக்கு புரியாத லாங்குவேஜில் இருக்குது. பட் இது ஃபேக். இந்த மாதிரி வந்து அட்வர்டைஸ் பண்ணி நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ரெக்வஸ்டட் வீடியோஸாக இருக்கிறனால யூடியூபர்ஸ் பண்ணுறோம். பட் மற்றபடி பீப்புள்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணால் வந்துட்டு இது வேஸ்ட்டு தான். இது நான் இப்போ ரிவ்யூக்காக வாங்கியிருக்கேன். இந்த ஒரு டைம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போட்டு பார்ப்பேன், இதுக்கப்புறம் ஒரு டைம் போட்டு பார்ப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டாக தான் இருக்க போகுது. பட் வந்து வியூவர்ஸ் வந்து வாங்கினீங்க அப்படின்னாலும் அந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் வந்து ஆவீங்க. வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஸோ அதில் காட்டுற அளவுக்கு சத்தியமாக வந்து இது ரிசல்ட் கொடுக்கல. ஸோ பட் கிளியராக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் ஃபேஸு. பட் வந்துட்டு நேரில் அப்படி இல்லை. ஃபேஸில் இருக்க அந்த பிளாக் மார்க்ஸ் எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேயும் வந்து அதிக பிளாக் மார்க்ஸ் இல்லை. டார்க் ஸ்பாட்ஸ் ஒரு 1-2 தான் வந்து இந்த பக்கம் இருக்குது. அந்த பிம்பிள் மட்டும் ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ கொஞ்சம் அமர்ந்துருச்சு. அந்த 15 நிமிஷம் ஃபேஸில் இருந்தனால வந்து அந்த ஜெல் வந்து அமர்ந்துருச்சு. ஸோ அதனால் இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் க்ளீன் ஆகுமோ என்னமோ எனக்கு தெரில. நான் வேணால் ஒரு 1 week யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ வேணால் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த சாலிசிலிக் ஐஸ்கிரீம் கூலிங் மாஸ்க், இந்த அது ஒரு கூலிங்னஸ். ஐஸ்கிரீம் அப்படின்னாவே வந்து அது கூலிங்னஸ் தான் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு கூலிங்னஸ் கூட இது எனக்கு ஃபேஸில் வந்து கொடுக்கல. ஜில்லுன்னு இருக்கும் அந்த மாதிரி கூட இல்லை. நார்மலாக நம்ம அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும்
சேம் அதே மாதிரி தான் இருந்தது, எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே எனக்கு தெரியவே இல்லை. பட் இது யூஸ் பண்ணி சைட் எஃபெக்ட் எதுவும் ஆகாமல் இருந்தால் பரவாயில்ல, ஆச்சுனாலும் அனுபவிச்சு தான் வந்து ரிவ்யூஸஸ்க்காக வாங்கி போட்டாச்சு. ஸோ பார்ப்போம். பட் இதில் வந்து அந்த லெவலுக்கு காய்ச்ச அளவுக்கு வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கல. ஸோ டெஃபினட்டாக வந்து வாங்கி இதை பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா, திஸ் இஸ் மை ஹானஸ்ட் ரிவ்யூ ஆன் திஸ் ப்ராடக்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணுங்க. பாய்.